ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீதமான இட்லியை வச்சு இட்லி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, 2 பெரிய வெங்காயம், 1 கத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, இது மட்டும் போதுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லியை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு ரெட் கலர் இல்லைன்னா ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் இட்லி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா இட்லியுமே உங்களுக்கு எந்த ஷேப்பில் இது கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நீங்கள் எல்லா இட்லியையும் பொரிச்சு எடுத்துருங்க. நீங்கள் இந்த மாதிரி மீதமான இட்லி வச்சும் பண்ணலாம். இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஒரு இட்லி பண்ணீங்க அப்படின்னாலும் அதை ஆற வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி நல்லா சாஸ் எல்லாம் ஊற்றி கொடுக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிடுவாங்க. அதனால் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி கூட டீ டைமில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், நம்ம எல்லா இட்லியையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு இதில் நல்லா நம்ம வதக்கி விட போகிறோம். நான் பெரிய வெங்காயம் தான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி விடணும். இது நல்லா பொன்னிறமாகும் போது தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக வரும். இதில் நம்ம அந்த இட்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாகிடும். இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இதை வதக்கி விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக மணமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் வெங்காயம். அதனால ஒரு லைட்டாக வதக்கி விட்டு அதனால தான் பாதி வதங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம போடுறது. இந்த மாதிரி பாதி வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் சில்லி சார்ஸும் டொமேட்டோ சார்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு சார்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அந்த சார்ஸை இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த சார்ஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிங்க. அதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் எல்லாத்துலேயுமே இந்த சார்ஸ் பிடிச்சு கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். எல்லா வெங்காயத்துலேயும் இந்த சார்ஸ் எல்லாம் அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த இட்லி என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் அப்படியே ஆட் பண்ணி இந்த சார்ஸில் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா இட்லி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.